பிள்ளையார் கோயில் கட்டணும்னா கடையில போய் வாங்கி வைப்பா. நாங்களும் கடையில வாங்கி தான் வச்சோம். இல்ல சார், திருடி வச்சாதான் நல்லது. திருடி வச்சா உங்களுக்கு நல்லது, ஆனா எங்களுக்கு நல்லது இல்லையே. சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள என் ஒய்ஃபோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா என்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடும் சார். பாத்தியா, பொண்டாட்டி மேல ஏகப்பட்ட பிரியம் வச்சிருக்க போல இருக்கு. ஆமாங்க சார். சரி, உங்க 2 பேருக்கும் சேர்த்து சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்க சொல்ற பதில் எங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா நாங்க மேற்கொண்டு யோசிக்கிறோம். கேளுங்க சார், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு வேம்பு சார. கைய கட்டு. என்னது வேம்பு சாரா? வேம்பு சாராமல? இல்ல, இவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எனக்கு வேம்பு சார கடல் அளவுக்கு பிடிக்கும், அந்த வானத்து அளவு பிடிக்கும், இந்த உலகத்து அளவு பிடிக்கும். கேட்டிய கற்பகம், உனக்குப்பா? சார், அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சார். இவளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா கடலுங்கிறது என்னதான் கணக்குல அடங்காம இருந்தாலும் ஒரு கட்டத்துல முடிஞ்சுதான் சார் போகும். சார், இந்த உலகம், இந்த வானம் எல்லாமே அப்படிதான் சார். அதான் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவ்வளவு பிடிக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் சரி. உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரிவினை வந்தா என்ன செய்வீங்க? பிரியற மாதிரி சூழ்நிலை வந்தா என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாத. எப்படியாவது அவ பின்னாடியே போய் அவ காலு விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா, அது கரெக்ட் தான். நான் கூட இவர் மேல கோவப்பட்டு இவரை புரிஞ்சுக்காம விலகி போயிட்டேன். இவர்தான் என்ன ரொம்ப வற்புறுத்தி அவர் மனசை எனக்கு புரிய வச்சு என்ன சரிப்படுத்தினாரு. ஓகே, எப்படி இருக்காங்க பாத்தியா? என்ன சொல்ற? நீங்க எடுக்கிறதாங்க முடிவு. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கற்பகம், அந்த பிள்ளையாரப்பனா பார்த்துதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் யூஎஸ் போய் எங்க பையன் கூட செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சோம். நாங்க இந்த பிள்ளையாரப்பனை பெரிய மனசு இல்லாம இருந்தோம். எப்படிடா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளையாரே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க போறாரு. அவ்வளவுதானே? பிள்ளையார நல்லபடியா பாத்துக்கிட்டு பூஜை கீஜை பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சார், கண்டிப்பா சார். அந்த சித்தர் சொன்னதுல இருந்தே சில விஷயங்கள் தப்பா நடந்திருக்கு. கடைசியா பொம்மியோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. பொம்மிக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு எக்காரணத்தை கொண்டு அவளுக்கு தெரியவே கூடாது. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பாத்துறேன். என்ன வேம்பு சார்? பொம்மி, வந்துட்டியா? என்ன வேம்பு சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். பூமி, பாத்தியா? இதுக்கெல்லாம் பேர் ட்ரெஸ் இருக்கு. நான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்திருக்கேன். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட போறோம். ஐயோ, இதெல்லாம் நான் போட மாட்டேன்பா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பிடிக்காது. ஆடி பாவி, நீ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என் ரூம்குள்ள வளைய வந்த. 10 குறைக்கு நீ சிகரெட் பாக்கெட்லாம் வச்சிருந்தல்ல, அது எல்லாமே என்ன வெறுப்பேத்துறதுக்கு தானே? வேம்பு சார், அந்த சிகரெட் பாக்கெட்ல வெறும் சாக்லேட் தான் இருந்துச்சு. சும்மா உங்களை வெறுப்பேத்த தான் வச்சிருந்தேன். ஆடி பாவி. சரி, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாரு. ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். வேணா வேம்பு சார். ஓஹோ, அப்போ என்ன வெறுப்பேத்த காவியாவா வேஷம் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவ, மாடனா நடந்துப்ப, என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா இப்ப நான் சொன்னா மட்டும் நீ போட மாட்ட. நீ யார ஏமாத்துற? இங்க பாரு, ஊரை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, புரிஞ்சுக்கோ. வேம்பு சார், நிஜமாவே உங்களை ஏமாத்துறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம். நீங்க தப்புன்னு நிரூபிக்கணுங்கிற வெறி, தாத்தா கிட்ட போட்ட பந்தயம் அதுல ஜெயிக்கணுங்கிற எண்ணம்,
இதெல்லாமே சேர்ந்துதான் என்ன அப்படி பண்ண வச்சுச்சு. அந்த காவியா செத்து போயிட்டா வைப்பு. பூமி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அமைதியாரு. ஏன்? காவியா தான் இப்போ இல்லையே. அது நான் கிரியேட் பண்ண கேரக்டர் தானே. நானே அதை இல்லாம பண்ணிட்டேன். இங்க பாரு பூமி, விளையாட்டுக்கு கூட நான் செத்துருவேன், கொன்றுவேன், அது இதுன்னு வார்த்தையெல்லாம் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது பூமி. காவியா தானே. காவியாங்கிறது பூமிக்குள்ளதானே இருந்தா, இப்பவும் இருக்கிறா. அது எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இந்த ட்ரெஸ்ஸ போட சொன்னேன். இங்க பாருங்க வேம்பு சார், ஏதோ அப்ப போட்டேன் சரி. சின்ன பொண்ணு, ஆனா அவளுக்கு எல்லாமே தப்பா இருக்கு. அவளை சூழ்ந்திருக்கிற சூழ்ச்சியும் விரோதமும் பயங்கரமா இருக்கு. அதோட அவன் நேரம் வேற தப்பா இருக்கு. பூமியை பொறுத்த வரைக்கும் யாரும் கெடணும்னு நினைக்கிறோம் இல்ல சாமி. விதி அப்படித்தானா? அந்த நேரத்துல ஏதாவது கெடுதல் நடக்கணும்னா அது தேடி வந்து தானா நடக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு உயிரை கொல்ற மாதிரி வியாதி வர்றது இல்லையா? அது ஏன் வருது? எல்லாம் கர்மாவோட அடிப்படையில தான் நடக்குது. சாமி, எதுவும் தப்பா நடந்துடாதுல்ல? நடக்காம இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்றேன். வரப்போற சித்ரா பௌர்ணமிங்கிறது மிக முக்கியமான இரவு. அந்த இரவை மட்டும் அவ தாண்டிட்டா, அதுக்கப்புறம் அவ உயிருக்கு இருக்கிற கண்டம் விலகிடும். அந்த கண்டம் மட்டும் விலகிடுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கே தலைமை தாங்குற அளவுக்கு பெரிய ஆளா வருவா. அவளோட கண்காணிப்புல குடும்பமும் சரி, தொழிலும் சரி தழைச்சு முன்னேறி நிற்கும். அதுக்காக சில ஏற்பாடுகளை செய்யணும். முக்கியமாயிட்டு ஒண்ணு, முதல் கட்டமா பிரித்திங்கரா தேவிக்கு ஒரு பெரிய யாகம் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நீங்க செய்யுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பூமி நல்லபடியா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. அது மாத்திரமல்ல, அந்த பொண்ணுக்கு இன்னும் சில பொறுப்புகள் கொடுக்கணும். அந்த பொறுப்புகள் வரும்போது அதை திறம்பட செய்யணும். தன்னை தற்காத்து கொள்ளணுங்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த ஆத்மாவுக்கு அடிப்படையா வந்துடும். அந்த ஆத்மாவோட ஆழ் மனசுல வாழறதுக்கான விருப்பத்தை நாம உருவாக்கணும்னா அந்த பொறுப்புகள் தான் அந்த வேலையை செய்யும். அப்ப அந்த ஆத்மா இந்த உலகத்துல விதிய மீறி தன்னை தக்க வச்சுக்க உதவி செய்யும். இதுவும் ஒரு சின்ன பரிகாரம் தான். கண்டிப்பா சாமி, அத நாங்களே இங்க கண் கூட பார்த்திருக்கோம். பூமிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவ ஓயவே மாட்டா. நாங்க பக்கத்துல இருந்து இதை கண்டிப்பா செய்யறோம் சாமி. இத உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியுமோ அத. இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடு. இல்லன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன சொன்ன? ரோட்ல அதிரசம் வித்துட்டு இருந்தவளா? ஆமா, என்னோட சொந்த உழைப்புல வித்து அதுல வர காசுல வாழ்ந்துட்டு இருந்தவனா. உங்கள மாதிரி அடுத்தவங்க உழைப்ப திருடி திங்கல. சொந்த வீட்லயே திருடி பொழைக்கிறதுக்கு பேசாம நாண்டுட்டு சாவலாம். என்னையும் அடிச்ச உன்ன என்ன பண்ணுவ? தப்பு பண்ணிட்டு அத கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம கேள்வி கேட்ட என்னைய அடிக்கிற அளவுக்கு எவ்வளவு திமிரு. விட மாட்டேன். என்னையும் அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த ஒரு அறை எல்லாம் உனக்கு போதாது. உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். இல்ல இந்த வீடு, கடை, பேரு, புகழ் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவீங்க. நன்றி கெட்ட ஜென்மங்க. சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும். பொட்டிய கட்டிக்கிட்டு ரெடியா இருங்க. தாத்தா வந்ததும் கழுத்தை புடிச்சு உங்களை வெளியே தள்ள சொல்றேன்.
என்னாச்சு? வேலாயுதம்னு ஒரு கஸ்டமர் அவர்கிட்ட இவங்க ஸ்வீட்ஸ் கெட்டு போச்சுன்னு கணக்கு எழுதிட்டு கேஷ் வாங்கியிருக்காங்க வேம்பு சார். சார் கேட்டீங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கல்ல? நீ வேணா அவ சொல்றதெல்லாம் நம்பு, நான் நம்ப மாட்டேன். கேஷ் வாங்கினாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவ கையில இருக்க பணத்தை கொடுத்துட்டு சாவித்திரி மேல இப்ப பழிய போடுறீங்க. உன் பொண்டாட்டிய பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. வேஷம் போட்டு உன்னை ஏமாத்துறவ தானே, ஊரை ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த பாரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார் விடுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்துல என் மேல எந்த தப்புமே இல்ல. நடந்த தப்பு முழுசா என்னால நிரூபிக்க முடியும். அப்படி தாத்தா முன்னாடி நான் நிரூபிச்சுட்டா இவங்க அத்தனை பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்கு ரெடியானு கேளுங்க வேம்பு சார். இவங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் இத்தனை நாள் நான் பொறுத்து போயிட்டேன். நான் இந்த வீட்ல காவியாவா நடிச்சிட்டு இருந்தப்போ இவங்க என்ன அப்ரோச் பண்ண விஷயத்தை எல்லாம் சொன்னா இவங்க பொழப்பே நாரிடும். சில பேர் மூளையை கழட்டி வச்சுட்டு தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. தாத்தா வரட்டும், நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். அப்ப தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. யார் இந்த வீட்டுல இருக்க போறா, யாரு வெளியே போக போறாங்க நல்லாவே தெரியும். தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் தப்பு பண்றவங்க தான். அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். இனிமேலும் பொறுத்து போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தாத்தா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீ வா, நாம போலாம். பொறுமையா இருக்க முடியாது. என்னைக்கு அந்த பொம்மி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ என் நிம்மதியே சுத்தமா போச்சு. இதுக்கு மேல சகிச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அப்பா வரட்டும், நானும் அவளான்னு பாத்துறேன். அப்பா, நீங்க என்னப்பா அவ ரேஞ்சுக்கு இறங்கி பேசிட்டு இருக்கீங்க? நானும் அவளான்னு பாத்துறேங்கிறீங்க. நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு நான் போறேன். என்னடா அவரையே நிதானமா இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னமோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் சொல்றதுல என்னத்த தப்பு இருக்கு? இத்தனை நாள் அவன் நம்மள பார்த்து அங்கன்னு பயந்து பேசிட்டு இருந்தா, ஆனா இன்னைக்கு மாமாவை அவ எதிர்த்து பேசுறான். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்காத்த. இது வரைக்கும் என் அம்மா கூட என்கிட்ட அதிர்ந்து பேசினது இல்ல. என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என்னோட அந்தஸ்து என்ன, ஒண்ணுத்துக்கும் வக்கு இல்லாதவ என்ன கை நீட்டு அடிக்கிறானா? இது எல்லாமே அந்த சித்தார்த் கொடுத்த இடம் தான் அத்த. விடக்கூடாதத்த. அவளை கொன்னாதான் எனக்கு நிம்மதி வரும். அப்பதான் என்னோட கோவம் அடங்கும். தமன்னா, நீ அறிவோட தான் பேசுறியா? அவன்தான் அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு கோவத்துல பேசுறானா? நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி? கொட்டின வார்த்தைகளை அள்ள முடியாது. நீங்க ரெண்டு பேரும் கோவத்துல பேசுறீங்க. நாளைக்கு பொம்மைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடைசியில பழி முழுக்க உங்க ரெண்டு பேரும் மேலதான் விழும். உனக்கும் மனோக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. இனிமே தயவு செஞ்சு கோவத்துல வார்த்தைய விடாதீங்க. அமைதியா போய் வேலைய பாருங்க. கோவப்படுறதுனால இழப்பு நமக்குதான். நான் ஏற்கனவே இவர் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு நொந்து போயிருக்கேன். நீங்களும் மேற்கொண்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இனிமே அந்த பொம்மை கிட்ட வாய கொடுத்து வம்பல மாட்டாதீங்க. போங்க. என்னால இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது. போங்க. அம்மா, நீங்களே டேய், பேசாம போ. நீ அவனை கூட்டிட்டு போமா. ஏய் தமன்னா, பொம்மி இத்தனை கனவுகளை தனக்குள்ள வச்சிட்டு இருக்கா. நான் அந்த சித்தர் சொன்னதை நினைச்சுக்கிட்டு பொம்மியோட இந்த ஆசைகளை நிறைவேற்ற முடியாம உள்ளுக்குள்ள பயத்தோட சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது பொம்மிக்குன்னு இருக்கிற விதியை நான் ஜெயிச்சாகணும். அதுக்கு நீங்க தாமா என் கூடவே இருந்து உதவி பண்ணணும். என்னை விட்டுறாதீங்கம்மா. நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப எனக்குன்னு இருக்கிறது பொம்மி மட்டும்தாம்மா. அவ காலம் முழுக்க என் கூடவே இருக்கணும். அவ எவ்வளவு நம்பிக்கையோட எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு மனசார நம்புறா.
நான் அவளை கைவிட்டுட்டா அவ என்னமா பண்ணுவா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுமா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் பொம்மையை எப்பவும் நல்லா பார்த்துப்பேம்மா. அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். அம்மா, அவளுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேமா. அது எனக்கு தெரியும். நீங்களும் என் கூட பக்க பலமா இருந்து இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. பாட்டி, இவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் தாத்தாவோட சுய சம்பாத்தியம். அவர் யாருக்கு எழுதி வைக்க நினைக்கிறாரோ அதை தான் செய்வாரு. பாட்டி, எடுத்து சொல்லுங்க. மது, வேம்பு சார், இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் தாத்தா வரட்டும், அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாம். வேம்பு சார், பூமி, தாத்தா என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேவையில்லாம இதுல நாம தலையிட வேண்டாம். அம்மா, அப்பா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது பெரிய தப்பு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் வாடா சாவித்திரி. வேம்பு சார், வீட்டுக்குள்ள இந்த முடிவால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டு எதுக்கு வேம்பு சார் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? பூமி, தாத்தா இதெல்லாம் யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா இந்த குடும்பம் களையக்கூடாது, பிசினஸ் நல்லபடியா வளரணும், அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. பாத்துக்கலாம் விடு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வேம்பு சார், ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்றாரு? இங்க பாரு, தாத்தா எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. பூமி, வாழையடி வாழையா நம்ம வம்சம் தழைச்சு மேலோங்கி நிக்கணும்னு உங்க தாத்தா விருப்பப்படுறாரு. அதனால இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, வம்சம் விருத்தி அடையறதுக்கு இப்படி எல்லாமே உன்னாலதான் முடியும்னு தாத்தா நம்புறாருமா. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடாதான் இப்படி பண்ணியிருக்காரு. உனக்கு எந்த குழப்பமும் வேணாம் பூமி. பத்மநாபன் மத்த எல்லாருக்குமே இதுல அதிருப்தின்னு நல்லா தெரியுது. இன்னும் வளரும் மாப்பிள்ளை கிட்ட பேசணும், முக்கியமா சிதம்பரம் சிவகாமி கிட்டயும் பேசணும். எல்லார்கிட்டயும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். தாத்தாவும் அதுக்குள்ள வந்துருவாரு. தாத்தா வந்தாலும் இந்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு வேம்பு சார். எதுக்கு பூமி பயப்படுற? உனக்கு தகுதி இருக்கிறதுனாலதான் தாத்தா இவ்வளவு பெரிய பொறுப்பை உனக்கு கொடுத்திருக்காரு. அதனால நீ எந்த கவலையும் படாம இந்த பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ. என்னால என்ன முடியுமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பூமி. சரிங்க வேம்பு சார். சரி, சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல எனக்கான அங்கீகாரம் கொஞ்சம் கூட கிடைக்கல. இந்த வீட்டுக்குள்ள வந்த அடுத்த நிமிஷத்திலேயே இவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, தாத்தா கிட்ட நான் பேசுறேன். பேசி என்ன பிரயோஜனம்? உண்மையிலேயே இந்த சொத்து மேல உனக்கு விருப்பம் இல்லைன்னா தாத்தா கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? தாத்தா தாத்தா இந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன், நான் எதையும் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தேன்னா அவர் கண்டிப்பா ஏதாவது யோசிச்சிருப்பாரு. உன்னால சொல்ல முடியுமா? முடியுமா? முடியலல்ல. இப்ப நல்லா தெரியுது சித்தி, எல்லாமே நடிப்பு தான். சித்தார்த்த தவிக்க விட்டு உன் வழிக்கு கொண்டு வந்த, அதோட அவனை நாய் மாதிரி உன் பின்னாடி அலைய வச்ச, அதோட விட்டியா? இந்த வீட்டுக்குள்ள காவியா மாதிரி நாடகம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணி நைஸா வீட்டுக்குள்ள வந்துட்ட. இப்போ பக்காவா பிளான் பண்ணி மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிட்ட. இதெல்லாம் நாங்க கேட்டா விசுவாசம், நான் ரொம்ப நல்லவ, எல்லாரையும் அனுசரிச்சு போவேன் அப்படின்னு சொல்லுவேன்.
இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க மொத்த சொத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு நாங்க பேன்னு உட்காந்துட்டு இருக்கணும் இல்ல? அண்ணி நீங்க போங்க அண்ணி. பூமி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல வேம்பு சார். யார் உன்னை என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கெல்லாம் எதுவும் சொல்லிடலப்பா. உன் பொண்டாட்டிய பத்திரமா கூட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டிக்கோ. ஏய், என்ன என்னடா? வேம்பு சார் வேண்டானே. வேம்பு சார் வேண்டாம், வாங்க போலாம். வேணான்னு தானே மொத்த சொத்தையும் எழுதி வாங்குனீங்க. இதுக்கு மேல என்ன? இங்கெல்லாம் நின்னு பேசி பிரயோஜனமே இல்ல. நீ வா பூமி. போ. சித்தி பாத்தீங்கல்ல, பொம்மி கண்ணு மாதிரி. அவளுக்கு இந்த சொத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நம்ம கிட்ட சொன்னால, அதே மாதிரி சித்தார்த்த கிட்ட சொல்லி தாத்தா கிட்ட உடனே பேசி எல்லா ஏற்பாடையும் நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேன். அப்பா வேற கேஸ் போடுவேன் அது எதுன்னு சொல்லிட்டு போயிருக்காருல. அதனால இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பொம்மிக்கு தெரியாதா என்ன? அதனால நம்ம தாத்தா கிட்ட பொம்மி எல்லாத்தையும் பேசிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பொம்மி, தாத்தா கிட்ட போன்ல பேசிட்டல? இல்ல, அது என்ன பொம்மி பேசலையா? ஏன் போன் ஏதாவது ஒர்க் ஆகலையா? இந்தா, நான் வேணா என் போன் தட்டுமா? இது ஏன் மேல சத்தியம்? என்ன பாத்தீங்களா சித்தி, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பொம்மி பொம்மின்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே, அதனாலதான் இப்ப எல்லாருக்கும் இந்த ஆப்பு. அங்க சுத்தி இங்க சுத்தி மொத்த சொத்தையும் ஒருத்தையே அபேஸ் பண்ணிட்டு போயிட்டா. இனிமே நாம எல்லாரும் தலையில துண்ட போட்டுக்கிட்டு உட்கார போறோம். எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா நாமெல்லாம் அவ்வளோ தூரம் சொல்லியும் தாத்தா கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் பேசாம இருப்பான். அஞ்சலி ஸ்வீட்ஸ். எஸ், நான் சித்தார்த் பேசுறேன். சொல்லுங்க சார். பூமி அங்க வந்தாங்களா? இல்லையே சார், மேடம் இங்க வரலையே சார். வரலீங்களா? சரி, வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே சார். சின்ன பூமி, இத சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்ட? இப்ப நீ எங்க இருக்க பூமி? எனக்கு ரொம்ப பயமா இருக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சித்தர் சொன்ன விஷயங்களை காதுக்கே வராம காப்பாத்திட்டு இருந்தேன். நீ என்னன்னா இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்திட்டு இருக்க. நீ எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு பூமி. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. பொம்மிக்கு எதுவும் ஆகாது. நீங்க அவளை பாத்துக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எப்பாடுபட்டாவது நீங்க பொம்மியை காப்பாத்திருவீங்க. வேம்பு சார், தேங்க்ஸ் ஆண்டி. வேம்பு சார் வாங்க, ட்ரெஸ் மாத்திடலாம் வாங்க. வாங்க இருங்க. இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். போட்டுக்கோங்க வேம்பு சார்.
கேட்டா வாடா இந்த ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு கூட்டிட்டு போயிருவ போல இருக்கே. என்ன வேம்பு சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் செய்ய மாட்டியா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட 2வது அம்மா. நீ என்ன வாடான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு பையனை பார்த்து அவங்க அம்மா வாடான்னு கூப்பிட மாட்டாங்களா? ஐயோ அதெல்லாம் தப்பு. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன்ப்பா. இங்க பாரு, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு என் பர்த்டே, உன் சைடுல இருந்து எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். இந்த நாள் முடியறதுக்குள்ள என்ன ஒரு தடவையாவது வாடா போடான்னு கூப்பிடணும். அதுதான் நீ எனக்கு தர பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட நான் என்னைக்குமே தரவே மாட்டேன். போங்க வேம்பு சார். சரி பொம்மி, சரி சரி கோவிச்சுக்காத. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், சரியா? பொம்மி, பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப. நான் என்ன கேக்கல, ட்ரெஸ்ஸ கேட்டேன். ரெண்டும் தான். ரொம்ப வம்பிழுக்காதீங்க வேம்பு சார். சரி, சும்மா வெறும் வாயிலேயே சொன்னா என்ன பண்றது? ஏதாவது கொடுக்கறது கொடுத்தா நல்லா இருக்கும். போங்க வேம்பு சார், கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. உமி, ஒண்ணே ஒண்ணு. உமி ப்ளீஸ் வாங்க. உண்மை ஒண்ணுதானே கேட்டேன். வந்துட்டாங்க சித்தார்த். நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் பாட்டி. அண்ணே Dress சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. அண்ணி என்ன இன்னும் கேக்கே வரல? கேக் ஆர்டர் பண்ணாதானே வரும். ஐயோ அப்ப கேக் கட்டிங்லாம் கிடையாதா? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இருங்க. எனக்கு புரியுது ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அந்த சித்தர் அப்படி சொன்னதுனாலதான் பொம்மியோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன். கடைசியா அந்த பிள்ளையார் சில விஷயத்தை நிறைவேற்ற முடியாம போனப்பதான் நான் ஒரு பெரிய நம்பூதிரிய பார்க்க போயிருந்தேன். அவரு வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய பரிகாரத்தை பண்றேன்னு சொல்லிருக்காரு. அது நல்லபடியா நடந்து முடிஞ்சாலே எந்த ஆபத்தும் வராது. தயவு செஞ்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஆண்டி, எல்லாமே சரியாயிடும். பொம்மிக்கு ஒண்ணும் ஆகாது. சரி போலாம் ஆண்டி. என்ன வேம்பு சாரும் அம்மாவும் இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போறாங்க? இத்தனை நாளா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா சொல்றபடி பார்த்தா என் பிறந்த நாள் அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கோயில்ல நைவேத்தியம் பண்ண பொங்கலை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிருக்காங்க. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இது முன்னாடியே நடக்கணும்? நான் இறந்துருவேன்னு சொன்னதை கேட்டு நான் பயப்படல. நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னோட வேம்பு சார நினைச்சுதான். அவர் எதுவுமே தெரியாத குழந்தையாவே இருக்காரு. அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப நான் மனசு மாறி சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு விஷயம் என் முன்னாடி வந்து நிக்குதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அது உண்மையான கேட்க வந்த. சாமி என்ன பதிலே சொல்லாம போறீங்க? உன் கேள்வியிலேயே பதிலும் பொதிந்திருக்கிறது. சித்ரா பௌர்ணமிக்குள்ள நல்ல வாழும்மா. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து வாழ்வை கொண்டாடு. அவனின்றி இவ்வுலகில் ஒரு அணுவும் அசையாது. சகலமும் அவன் விருப்பப்படியே நடக்கிறது. நான் செத்துருவேங்கிறத அவர் வாயால சொல்லாம
நான் உணர்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேனா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போக போறேன்ல. என்ன பூமி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆம். ஏய் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, வெளிய ரொம்ப வெயில் வேம்பு சார், அதான் தலை வலிக்குது. சரி, நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? ஐயோ இல்ல இல்ல, நீங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கீங்களே வேம்பு சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே போறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, வா தேய்ச்சி விடுறேன் வா. ஐயோ இல்ல, இப்பதான் தர்ஷினி தைலம் தேய்ச்சி விட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? அதெல்லாம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா சரியாயிரும். சரி நீங்க போங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சரி, நீ பாத்துக்கோ. சரி, போயிட்டு வரேன், பாய். என்னைக்குமே உன்னை நான் வேறையா நினைச்சதே இல்ல. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நீதான் என் அப்பா, அண்ணன், தம்பி, என் ஃப்ரெண்டுன்னு எல்லாமே. உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் பிள்ளையாரப்பா. எதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். ஏன்னா வீட்ல அம்மாவும் அவரும் என் உயிருக்கு ஆபத்துன்னு பேசிக்கிட்டாங்கல்ல. அதுல இருந்து நான் ரொம்ப பயத்தோட இருந்தேன். ஆனா இப்போ அந்த சத்யா அண்ணன் பேசிட்டு போனாரு இல்ல, அதுக்கப்புறம் சாவுங்கிறது எப்படி நாம தூங்கி எழுந்திருக்கிறோமோ சாப்பிடுறோமோ அப்படி வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே அந்த அண்ணன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் செத்துருவேணுங்கிற பயமோ சங்கடமோ எதுவுமே இல்ல. இன்னும் 2 வருஷம் ஆனாலும் இல்ல 2 நாளோ இல்ல 2 மணி நேரம் ஆனாலும் சரி, நான் கவலையே படமாட்டேன் பிள்ளையாரப்பா. நான் இருக்கிற வரைக்கும் நானும் சந்தோஷமா இருப்பேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இத எனக்கு உணர்த்தணும்னு தான் அந்த சத்யானை நான் அனுப்பி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன். நான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நான் கொண்டாட போறேன் பிள்ளையாரப்பா. அப்புறம் வேம்பு சாருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா அவரை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. ஆனா என் மேல உயிரையே வச்சிருக்கிற வேம்பு சாருக்கு அவருக்கு நான் இந்த உலகத்துல இல்லங்கிறத தாங்கிக்கிற சக்திய கொடுத்துரு. ஏன்னா அவரு குழந்தை மாதிரி. நான் இருக்கிற நிமிஷம் வரைக்கும் அவரை நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். முழு ஆயுசுக்கும் மொத்தத்துக்குமான சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு வந்துருச்சு. ஆனா எனக்கு அப்புறம் நீ தானே அவரை பாத்துக்கணும். நீ தானே எனக்கு ஃப்ரெண்டு. நீன்னு சொன்னா நீயே வந்து பாத்துக்க முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால எனக்கு அப்புறம் அவருக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கற மாதிரி ஒரு நட்ப துணைய நீதான் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா நான் இல்லாம வெறுமையில அவரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே அழிச்சுக்குவாரு. சரியா?